வியாழக்கிழமை காலையில் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறமா வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். தம்பி தூங்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி மாப் போட்டாச்சு. நான் காலையில் சாப்பிட்றப்ப மணி வந்து பார்த்திங்கன்னா 11:30 ஆயிடுச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்றப்ப பாப்பா வந்து அம்மா எனக்கு ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் சரின்னு சொல்லி அவளுக்கு ஊட்டி விட்டு அவளும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா. தம்பியும் எந்திரிச்சிட்டா. அவனை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு சரி மாவு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி மாவு அரைச்சிட்டு இருந்தேன். ராகிக்கு கம்புக்கும் தனித்தனியாக ஊற வச்சு அரைச்சேன். ஒரு வாரத்துக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மாவு அரைச்சக்கப்புறம் ராகி மாவுக்கு மட்டும் உப்பு போட்டு கலக்கி வச்சுட்டு கம்பு மாவை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து உப்பு போடவே இல்லை, அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் போய் பார்த்தா ஊறுப்பட்டது இருக்குது, காய்கறி அது இதுன்னு சொல்லி எங்கே வைக்கிறதுனே தெரில. அதுக்கப்புறம் இடமெல்லாம் கொஞ்சம் ஓர்சல் பண்ணிகிட்டே வச்சிட்ருந்தேன். தம்பி பின்னாடியே ஃப்ரிட்ஜுக்கிட்ட வந்து நின்றுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்டோர் பிளான்ஸ்க்கு எல்லாமே தண்ணி விட்டுட்டு கிச்சனும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.